Hi everyone, welcome to All in One channel. இன்னைக்கு நாங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் இல்ல சோ மீடியம் சைஸ் ஆர் ஸ்மால் சைஸ் ஏனா நம்ம அப்படியே முழுசா போட்டு எண்ணெயில வறுத்து எடுக்க போறோம். சோ அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் இல்லனா ஸ்மால் சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. நான் இங்க ஒரு 10-15 கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். இத வந்து நம்ம எக்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ண போறோம். கட் பண்ணி எண்ணெயில போட்டு வறுத்து எடுக்க போறோம். சோ அத நான் எப்படின்னு காட்றேன். காம்பை எடுத்துட்டு இந்த பின் பக்கம் வந்து எக்ஸ் மாதிரி இல்ல உங்களுக்கு எப்படி வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயும் இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இத வந்து நம்ம ஆயில்ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சோ அதுக்காக pan வச்சிருக்கேன். எண்ணெய் சூடான உடனே கத்திரிக்காய்லாம் ஆட் பண்ணிடுங்க. இது ஃப்ரை ஆயிட்டு இருக்கும். அதுக்குள்ள இந்த குழம்புக்கு என்னென்ன ingredients தேவைன்னு நம்ம பாத்துறலாம். ஓகே, என்னென்ன ingredientsனா கறிவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து குழம்பு மல்லித்தூள் வந்து 3 டேபிள்ஸ்பூன். இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு, வரமிளகாய், இதுவும் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. இதுவும் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 பல் பூண்டை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. சீரகம் 1 டேபிள்ஸ்பூன். இஞ்சி பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு மீடியம் இந்த சைஸ் அளவுக்கு இஞ்சி. அது வந்து சோம்பு 1 டேபிள்ஸ்பூன். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து 2 மீடியம் சைஸ் ஆனியன் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், இது வந்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் புளி கரைசல். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஆயில்ல. கலர் சேஞ்ச் ஆகி எப்படி நல்லா சுருங்கிடுச்சு பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதே கடாயில் கட் பண்ணி வச்ச 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப சின்ன சின்னதாக தேவையில்லை. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கட்டு கருவேப்பிலை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்ச 2 டொமேட்டோ, டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். காரம் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூள் 3 டேபிள்ஸ்பூன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இப்போது தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம், காஞ்ச மிளகாய் 1 ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொத்து, நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம். நம்ம இது வரைக்கும் உப்பு ஆட் பண்ணவே இல்லை, ஸோ அதனால் தேவையான அளவு உப்பு. கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு வெங்காயம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கேன். கொரகொரப்பாக அரைக்கக்கூடாது, நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வெந்துருச்சு. கடைசியாக வந்து இந்த வெல்லம் ஒரு இன்ச் சைஸ் அளவுக்கு வெல்லம் நான் நுணுக்கி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த புளிப்பை வந்து எடுத்து கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதை போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான கிரேவி ரெடி. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.